ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935 ஓகேங்களா. 935க்கு நம்ம எந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 391 139 366 319 316 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கணிப்புகளாக எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் நம்மளுக்கு 93 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டில் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்த்துருந்தோம். அதில் ஆல் போர்டில் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுடைய கணிப்புகளும் சரி, நம்மளுடைய எடுக்கக்கூடிய முறைகளும் தினசரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, சி போர்டாக இருந்தாலும் சரி, ஏ போர்டாக இருந்தாலும் சரி, போர்டு வைஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தினசரி நம்மளுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது, இன்றைக்கி எந்த மாதிரிலாம் இந்த கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே நம்ம பார்ப்போம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த சார்ட் படி அப்படிங்கும்போது நம்மளுக்கு சொல்லப்போனால் இந்த ஒரு 4 நாட்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு 4 நாட்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1556 4279 7265 5857 5875 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது 1556 அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 6 7 வருதா இல்லை 9 வருதா பவர் அப்படிங்கிற நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஏபிசியில் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். 4க்கு 2 2க்கு 7 7க்கு 9 4க்கு 2 2க்கு 7 7க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 3. அதே மாதிரி 7 2 6 3 7க்கு 2 2க்கு 6 726. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 726 635. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 7 2 6 3 5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. அதே மாதிரி 5 8 7 5 5 8 7 5 4. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 354 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாக்ஸில் கிடைக்கிது. இன்றைக்கி அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லப்போனால் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 2 செட்டில் தான் நம்மளுக்கு கணிப்புகளாக பார்க்குறோம். அதில் 354 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 936 அப்படின்னு இருக்குது. 936 அப்படிங்கும்போது 464 அப்படிங்கும்போது 46 6க்கு 4னா 5க்கு 3. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு 354 அப்படிங்கிறது பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ 364 354 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதிலேருந்து பாக்ஸாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 354 3644 இது நம்மளுக்கு பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். ஓகே, இதில் மொத்தமாகவே நம்மளுக்கு 2 செட்டில் தான் நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 935 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 834 அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு 935 ரிசல்ட் அப்படிங்கும்போது 90 4க்கு 8னா 5க்கு 9. ஸோ 909 சொல்லப்போனால் நம்மளுக்கு 364 354 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாக்ஸில் நம்ம கணிப்புகளாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் இதுக்கப்புறம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று நம்மளுக்கு டபுள்ஸ் அதாவது ஏசியில் டபுள்ஸ் வந்தால் பிசியில் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட்டு பார்த்திங்கன்னா 8க்கு 3னா 9க்கு 4 3க்கு 4 6 4க்கு 6னா 5க்கு 7. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்களை டேரெக்டாகவே நம்ம இதில் பார்க்குறோம். அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 909 வருது. அதே மாதிரி 437 வருது. இதை நம்ம டேரெக்டாக பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கணிப்புகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் மொத்தம் 4. ஸோ நம்மளுக்கு இது 364 354 அதே மாதிரி 909 437. ஏன் அப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் நேற்று சொன்ன மாதிரியே நம்மளுக்கு என்றைக்கு டபுள்ஸாக வருதோ அதுக்கு அடுத்த நாள் பவராக தான் வருது. சொல்லப்போனால் இந்த இடத்துல ஏபியில் டபுள்ஸு, இங்கே ஏசியில் டபுள்ஸு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக பவர் 7க்கு 9 6க்கு 3 7க்கு 5 அப்படிங்கிற மாதிரி பவரில் வந்ததுனால ஸோ இன்றைக்கி அப்படி டைரெக்டாக வந்தால் நம்மளுக்கு 099 வரலாம், 099 வரலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பிசியில் டபுள்ஸ் வரலாம், கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ 099 அப்படிங்கிறது ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஸோ நம்ம 909 கணிப்பு இருக்குது. இந்த 909 ஒருவேளை 099 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா இன்றைக்கி பிசியில் வரலாம். ஏன்னா ஏசி
ஏபி, ஏசி, பிசி அப்படி தான் நம்மளுக்கு வந்து கணிப்புகளில் நம்ம பார்க்குறோம். ஸோ 099 அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைத்த எண்களை வச்சு நம்ம எடுத்துக்கோ 364, 354 இது வந்து பாக்ஸ். அதே மாதிரி 9099, 909, 437 இது வந்து நம்மளுக்கு டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே இருக்கிற கணிப்புகளில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி திங்கள், நாளையிலேருந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து 2 விதமாக, அதாவது 2டிக்கு எல்லாமே ஒரு சேனலாகவும் 3D அண்ட் 4D அப்படிங்கிறதும் ஒரு சேனலாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கணிப்புகளை கொடுக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டே பாருங்கள். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் செட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து 36, 46, 35, 45 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 63, 64, 99, 09. ஸோ இதுதான் நம்மளுடைய ஏபிஎஸ்சிபிசிங்கை பொறுத்த வரைக்கும். நமக்கு 36, 46, 35, 45, 63, 64, 99, 09 அப்படிங்கிறது நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ சொல்லப்போனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே நம்மளுக்கு இன்றைக்கி 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3க்கும் 6, 9க்கும் 6 அப்படிங்கிறதுனால 6 அப்படிங்கிறதும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6, 9. ஸோ ஆல்படை பொறுத்த வரைக்கும் 6ம் 9ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஷின் நம்பர் வச்சு தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கணிப்புகளாக இப்போதைக்கு போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்தே டேரெக்டாக சீபோர்டு அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சு. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீபோர்டு இந்த கணக்குப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது ஒரு நாள் அந்த மிஷின் நம்பர் வரும்போது அதுலேருந்து அந்த சீபோர்டை நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம பண்ணி பார்க்கும்போது அதில் அப்படியே வருது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி நம்மளோட சேனலோட இன்னொரு லிங்க்கையும் கொடுத்துட்றேன். நாளையிலேருந்து சரியாக நாளைக்கு அந்த சேனலில் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தினசரி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு, அதாவது சாயந்தரம் 5 மணிக்கும் மறுநாள் காலையில் 10 மணிக்கும் நம்மளுக்கு 2 விதமாக 2 சேனல்லையும் நம்ம வீடியோ போடுற மாதிரி இருக்கும். மறக்காமல் உங்களோட ஆதரவு கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய கணிப்புகளில் கொடுக்குறதுல தினசரி அது வந்து ஏ போர்டாக இருந்தாலும் சரி, சி போர்டாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்க கணிப்புகள் தினசரி நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் அப்படிங்கிறது மேட்ச் ஆகி இதில் வந்துட்டு தான் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி வீடியோ கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் கிடைச்சிச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.